Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தாவேகவின் 2ஆம் ஆண்டு விழாவின் இன்றைய நிகழ்வில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் மாமல்லபுரத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் களத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்று விஜய் என்ன பேசப் போகிறார்? குறிப்பாக விழுப்புரம் மாநாட்டிற்கு பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்வில் விஜய் பங்கேற்கவிருக்கிறார். இவர் அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட பரப்புரைக்காக என்ன பேசப் போகிறார்? அவர் வகுத்திருக்கக்கூடிய வியூகங்கள் என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. என்ன பேச போகிறார்? இன்றைய திட்டம் என்னவாக இருக்கிறது? அதே போல நாத்தாக்கவில் இருந்து விலகிய காளியம்மாள் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கட்சியில் சேர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அப்படியான நிகழ்வுகள் இன்று நடைபெற வாய்ப்பு உள்ளதா? இன்றைக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே உரையாற்றுள்ளார். வேறு யாரும் இணைப்பு விழா இன்றைக்கு இருக்காது என்று சொல்கிறார்கள். 4வது முறையாக பொதுவெளியில் விஜய் பேசுகிறார். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத வகையில 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். ஒன்று பிரசாந்த் கிஷோர், 2021 திமுகவுக்காக வேலை பார்த்தவர். அவர் திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர். அவரை திமுகவை எப்படி வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக இங்க பயன்படுத்த போறாங்க. அதே போல ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே விசிகாவில் இருந்தவர். கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்டாரு 2024. அது கிடைக்காததுக்கு திமுக தான் காரணம் அவருக்குள்ள ஒரு நினைப்பு. அந்த அடிப்படையில் அவரும் திமுக எதிர்ப்பு மனநிலையில் அதிகமா இருக்காரு. 3வது ஜான் ஆரோக்கியசாமி. அவர் பாத்தீங்கன்னா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பாமகவுக்காக ஒர்க் பண்ணவர். இந்த 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் இன்றைக்கு இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு மேடையில பேச போறாரு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நம்மிடம் இருக்காங்க. சார், அதாவது உங்க மேல ஒரு விமர்சனம்னா ஃபீல்டுக்கு வர மாட்டேங்கிறாரு விஜய், மக்களோட மக்களா இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? இதுக்கு ஒழுங்கா அனுமதி கொடுத்திருந்தாலே இது 2வது மாநாடா நடந்திருக்கும். இவங்க எதுக்குமே அனுமதி தர மாட்டாங்க. தளபதி கோசம் எதுக்கேத்தால ஒரு பர்மிஷன் கேட்டாலே ஒரு 150 கேள்வி கேட்டு ஒரு அனுமதியும் தர மாட்டாங்க. இதே மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா 2026 அப்புறம் டிஎம்கே கட்சியே காணாம போயிடும். டிஎம்கே ஏடிஎம்கே ஃபீல்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள மீறி உங்களால எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? தளபதி கோசம் லேடிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஒருத்தர் மாற்றம்னு டார்ச் லைட் எடுத்துன்னு வந்தாரு. அவர் ஒரு ராஜ்யசபா சீட்டு குத்தனியா அவங்களுக்கு ஜாலர் ஆச்சுன்னு போயிட்டாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, அவருடைய அனுபவத்துல வாக்காளர்கள் வேற, ரசிகர்கள் வேறன்றாரு. உங்க கருத்து? அவர் பிக் பாஸ் மட்டும் தான் கரெக்டா இருப்பாரு. அவரு சினிமா நடிகர்னா சினிமாவோட முச்சிக்கணும். அவரு தேவையில்லாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவரு மாற்றம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கட்சியில யாருக்குமே பதவி கிடையாது. ஒரு எம்பி பதவி சீட்டு வருது. அதுக்கோசம் தான் இவ்வளவு பேசுறாரு. அவரு நீங்க அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல, மக்களை சந்திக்கிறதுல அப்படின்னு ஒரு விமர்சனம் விஜய் மீது வைக்கிறாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுலன்னு சொல்றதே முற்றிலும் தவறு. டிமானிட்டேஷன் பண்ணப்போ யாராச்சும் ஒருத்தராவது பத்திரிகையாளரை சந்திச்சாங்களா? ஒரு 20 நிமிஷம் பேட்டி கொடுப்பது எவ்வளவு அழகா, வயசானவங்கல இருந்து கல்யாணம் பண்றவங்கள இருந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுங்க அவ்வளவு அழகா தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் பயப்படுறதுலாம் இல்ல. பத்திரிகையாளர் சந்திப்பு வெகு விரைவில் இருக்கிறது. அப்போ தெரிய அவருடைய பவர் என்னன்ட்டு நீங்களே அன்னைக்கு உணர்வீங்க. வாக்காளர்கள் வேற, ரசிகர்கள் வேற அப்படின்னு கமலஹாசன் சொல்றாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாரு. ஏன்னா கை காட்டுறவங்க, விசில் அடிக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இருப்பாங்களா உங்க விஜய் கட்சி நிர்வாகிகள்? நாங்களும் ஒரு ரசிகர்கள் தான். நாங்களும் வாக்காளர்களா மாற போறோம். நாங்களும் ஓட்டு போட போறோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முதல் வயசான முதியவர்கள் வரை எல்லாருமே ரசிகர்கள் தான். அவங்க எல்லாருமே வாக்காளர்கள் மாற தயாரா இருக்காங்க. 1.5 கோடி உறுப்பினர்கள் இது வரைக்கும் வாக்காளர்களா தன்னை உறுப்பினர் அட்டைகள் சேர்த்து இருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரசிகர்கள் எப்படி வாக்காளரா மாற மாட்டேன்னு சொல்றாங்க, அது எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்றதே புரியவில்லை. எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா அம்மா வரை, கலைஞர் கூட எடுத்துக்கோங்க, அவர் ஒரு எழுத்தாளர். அவர் முதல் அனைவருமே ஒரு சினிமா துறையில் சேர்ந்தவர்கள் தான் அரசியல வந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாமே ரசிகர்கள். ஏன் அமைச்சர், பல அமைச்சர்கள் இன்னைக்கு சிட்டிங் அமைச்சர்ல இருந்து எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு ரசிகரா இருந்தவங்க தான் இன்னைக்கு அரசியல் வந்திருக்காங்க. அவங்களாம் தான் இன்னைக்கு அமைச்சரா இருந்திருக்காங்க. நாளைக்கு எங்களுடைய நிலைமை என்ன வேணாலும் மாறும். சரிங்களா? ரசிகர்கள் வாக்காளர்களா கண்டிப்பா மாறுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த மாமல்லபுரம் பூஞ்சேரி, அதாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல தான் நடக்குது. நீங்க பார்க்கலாம், வெளியே அதிக அளவிலான குறிப்பாக ரசிகர்கள் மற்றும் அவருடைய தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறதுனால டிராபிக் ஜாம் ஏற்படுறதையும் நம்மளுடைய ட்ரோன் விசுவல்ஸ்ல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய படம் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில
காங்கிரஸ் உடைய கொள்கை தலைவர்களாக 5 பேரை ஏற்றிருக்காங்க. அதே போல பெரியாருடைய படம், குறிப்பாக திமுக அதிமுகவில் ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார், அவருடைய படம் என ஒரு டிஃபரெண்டான ஒரு பாலிடிக்ஸை வந்து இவர் முன்னெடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து குறிப்பாக வந்து டிராபிக் ஜாம் ஏற்பட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதிக அளவிலான மகளிர் கூட்டமும் இங்க தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாலா, பொறுத்திருந்து பார்க்கலாம் ரமேஷ். 2026 தேர்தலில் நாங்கள் தான் முதலமைச்சர் என்ற முழக்கத்தோடு தாவகவினர் களமிறங்கியிருக்கின்றனர். விஜய் இன்றைய கூட்டத்தில் என்ன பேச போகிறார், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.